நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. இனியதொரு கவிதையிலில் பாடலை இசைத்து பாடும் நேரமதில் இறைவா. இதயம் களி கூறுது இறைவா, என் இறைவா. அழகினும் அழகுள்ள பெருமகன் நீரே, அருள்வெள்ளம் பாய்ந்திட ஆடுகின்றீரே. அழகினும் அழகுள்ள பெருமகன் நீரே, அருள்வெள்ளம் பாய்ந்திட ஆடுகின்றீரே. மாட்சி மாண்பது துலங்கிடவே, மாட்சி மாண்பது துலங்கிடவே. ஆட்சியில் அரசராய் விளங்குகின்றீரே, ஆட்சியில் அரசராய் விளங்குகின்றீரே. இனியதொரு கவிதையிலின் பாடலை இசைத்து பாடும் நேரமதில் இறைவா. இதயம் களி கூறுது இறைவா, என் இறைவா. காத்திடும் மன்னரும் நீரே, உயர்நெறி நீரே நிறம் நிலைப்பவரே. உண்மையை
மகிழ்ச்சியை காத்திடும் மன்னரும் நீரே. உயர்நெறி நீதியில் இதம் நிலைப்பவரே, மகிழ்ச்சியை ஆடையாய் தருபவரே, மகிழ்ச்சியை ஆடையாய் தருபவரே, புகழ்ச்சியின் பாடலை ஏற்றிடுவீரே, புகழ்ச்சியின் பாடலை ஏற்றிடுவீரே. இனியதொரு கவிதையினில் பாடலை இசைத்து பாடும் நேரமதில் இறைவா இதயம் களிகூருது. இறைவா என் இறைவா. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 5 இறைச்சொற்றொடர்கள் 17 முதல் 20 முடிய. திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதில் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாதிர உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றை ஏனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாளை என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலேயே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்படத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பிடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் முன் போது வழியிலேயே அவரோடு விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கட்டளைகள், சட்டங்கள், ஒழுங்குமுறைகள், நெறிமுறைகள், கோட்பாடுகள், உறுதிப்பாடுகள் இவை யாவும் மனித வாழ்வுக்கு தேவையானதே. ஆனால் கட்டளைகளை வெறுப்போர் பலர், சட்டங்களை விரும்பி பின்பற்றுவோர் சிலர். சட்டங்களை விருப்பத்திற்காக பயன்படுத்துகின்றவர் ஏராளமானோர். சட்டங்களை உருவாக்குகின்றவர்களே சட்டங்களை எதிர்த்து உடைக்கிறார்கள். அது எல்லா தளத்திலும் நடக்கிறது. சமூகத்திலும், சமயத்திலும், அரசியலிலும், வீட்டிலும், நாட்டிலும், ரோட்டிலும், குடும்பத்திலும், நட்பிலும், உறவுகளிலும் நடக்கிறது. மக்கள் கண் துடைக்கின்றனர், மக்களை ஏமாற்றுகின்றனர். இன்றைய வாசகங்கள் முழுவதுமே சட்டங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் அர்த்தமில்லாத எழுத்து ஆணைகளாக இல்லாமல் இதயத்து ஆவல்களாக இருக்க வேண்டும். நாம் கடைபிடித்து பின்பற்ற வேண்டும் என்ற அழைப்பை தான் நம்ம முன் வைக்கிறது. நற்செய்தியிலே சட்டங்களை, சடங்குகளை உருவாக்கி மக்களை பாரங்களால், சுமைகளால் பலவீனமாக்கிய, பயமுறுத்திய பரிசேய மற்றும் மறை வல்லுநர்களுக்கு இயேசு கட்டளைகள் இதய ஆவல்களாக இதயத்திலிருந்து வர வேண்டும். அதுவே முழுமையான பலனை, ஆசிரை பெற்றுத்தரும். மாறாக வெறும் எழுத்து ஆணைகளாக பின்பற்றினால் அது வெளிப்புற அர்த்தமற்ற செயல் என்று சவால் விடுகிறார். கடைசி 7 கட்டளைகள் உடன் வாழும் மனிதத்தை மற்றும் அடுத்திருக்கும் அயலானை மையப்படுத்தி அமைகிறது. இந்த 7ஐ நாம் கடைபிடித்தால் முதல் 3ம் நாம் நம்மையும் அறியாமல் பின்பற்றுவோம் என்பது தெளிவாகிறது. இயேசு கட்டளைகளை வெறுக்கவோ மாறாக எதிர்க்கவோ சொல்லவில்லை. மாறாக கட்டளைகளை ஒருபடி கடந்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். மனித மதிப்பு மிருக கோபத்தை
மனித கொலையை சமூகத்தில் குறைக்கும். இன்னையா நிறைய கொலை நடக்குது, இன்னையா நிறைய பேர் குணக்கொலைகள் செய்கிறாங்க. காரணம் மனித மதிப்பு இல்லாத பொருள் தான் இப்படி காரணம். ஏன் விபச்சாரம், ஏன் கொலை, ஏன் குடிவெறி ஆட்டங்கள், ஏன் பெண் பலாத்காரம்? ஏனென்றால் மனித மதிப்பில்லை. பெண்ணை சம இறை படைப்பு கொடையாக கருதி அணுகினால் விபச்சார பழக்கம் ஏன் வரும்? குறையும் தானே. நேர்மையாக நாணயமாக நடந்தால் ஆணையிடுதல் தேவையில்லாது போகும்ல. ஏன் போய் பேசணும்? ஒரு ஆள்கிட்ட ஒன்று, இன்னொரு ஆள்கிட்ட ஒன்று, பெரியவங்கள்ட்ட ஒன்று, இன்னும் சின்னவங்கள்ட்ட ஒன்று. எதுக்கு போய் பேசணும்? நேர்மையாக சொல்லு. எதுக்கு ஆணையிடணும்? உண்மையை சொல்லணும்னா நேர்மையாக நடந்தால் எதுக்கு ஏன் ஆணையிடணும்னு கேட்குறேன். சொல்லுவாங்க எங்கள் ஊர்களில், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கடவுளான பொண்டாட்டியான மாப்பிள்ளையான பிள்ளையான புருஷனான குடிபெற எங்கள் பங்குசாமியாரான்னு கூட சொல்லிடுவாங்க பொருள். இது இப்படி ஒரு ஆணையிடுற ஸ்டைல் உண்டு. எங்கள் மாமியாரான, எங்கள் மாமனாரான, எங்கள் அப்பாவானன்னு சொல்லுவாங்க, கடவுளானன்னு சொல்லுவாங்க. நேர்மையாக நடந்தால் இந்த ஆணையிடுற கலாச்சாரம் ஏன்? ஆக சட்டங்கள் நம் இதயத்து ஆவல்களாக மாற வேண்டுமே ஒழிய வார்த்தை ஜாலங்களாக மட்டும் மாறிவிடக்கூடாது. அதில் கவனமாக இருப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகனின் பணியை நாங்கள் மனமுவந்து ஆற்றிட நாங்கள் இடுகிற சட்டங்கள் இதய ஆவல்களாக மாறட்டும். நெறிமுறைகள், கோட்பாடுகள், சம்பிரதாயங்கள், சட்டங்கள் அனைத்துமே எங்கள் மனித வாழ்வை மேம்படுத்துகின்ற வகையில் அமையவும், ஏழைகளை புறந்தள்ளாமல் இருக்கவும் அமைத்துக்கொள்ள எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன்.
பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
உறுதியூட்டும் ஆண்டவரே, எம் உறவிற்கு உயிரூட்டும் வரம் தாருமே. உம் சாயல் ஏற்று வாழும் நாங்கள் என்றும் உம் பார்வை மனதோடு இணைந்து பயணிக்க உடன் வாழ்ந்து உறுதியூட்டும் ஆண்டவரே, எம் உறவிற்கு உயிரூட்டும் வரம் தாருமே. உம் சாயல் ஏற்று வாழும் நாங்கள் என்றும் உம் பார்வை மனதோடு இணைந்து பயணிக்க தன்னலத்தால் முன் சார்பால் சுவர்கள் எழுப்பினோ, தலையான அன்பை கொன்று ஆணவம் கொண்டோ. சடங்குமய வழிபாட்டால் வாழ்வை தொலைத்தோ, சமத்துவமாய் பணிகள் பகிரும் வாசல் அடைத்தோ. உடன் வாழ்ந்து உறுதியூட்டும் ஆண்டவரே, எம் உறவிற்கு உயிரூட்டும் வரம் தாருமே. உம் சாயல் ஏற்று வாழும் நாங்கள் என்றும் உம் பார்வை மனதோடு இணைந்து பயணிக்க நீ சிறிய நான் பெரிய என்ற கொள்கையும், நீதியற்ற சாதி சமய பேத வெறியையும், பொது நலனை பொறுப்புணர்வை ஒதுக்கி வைத்தோ, பொறுமையாக பிற கருத்தை ஏற்க மறுத்தோ. உடன் வாழ்ந்து உறுதியூட்டும் ஆண்டவரே, எம் உறவிற்கு உயிரூட்டும் வரம் தாருமே. உம் சாயல் ஏற்று வாழும் நாங்கள் என்றும் உம் பார்வை மனதோடு இணைந்து பயணிக்க
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.